ஹாய் கைஸ், நம்ம இப்போ ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். 6th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 3ல் இருக்க மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மக்களாட்சி. இதை சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். அடுத்து மக்களாட்சியோட பிறப்பிடம் வந்து கிரேக்கம். டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் வந்து 2 கிரேக்க சொல்லான டெமோகார்டியாலேருந்து தான் உருவாகுச்சு. அந்த டெமோன்ற மீனிங் வந்து என்னென்னா மக்கள் பொருள். கார்டியான்றது அதிகாரம் இல்லாத ஆட்சி, மக்களோட அதிகாரம் இல்லாட்டி மக்களின் ஆட்சின்றதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோன்னா டெமோக்ரஸி, தமிழில் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 2007 செப்டம்பர் 15 வந்து உலக மக்களாட்சி தினம். ஐநா சபை வந்து நம்மளுக்கு கொண்டாடுது. செப்டம்பர் 15 2007 வந்து உலக மக்களாட்சி தினம். அடுத்து இந்திய குடிமக்களில் மொத்தம் 79% மக்கள் வந்து எது மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா மக்களாட்சி மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த நம்பிக்கையில் எந்த நாடு முதலிடம் இருக்குது அப்படின்னா இந்தியா தான் வந்து முதலிடம் இருக்குது. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்க மக்களாட்சியோட ஃபுல் டீட்டெயில் லெசனும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்குறவங்க அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லும் அப்டேட் பண்ணுறோம். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் அண்டு ஷார்ட்ஸ்லாம் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழில் இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் அண்டு ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து என்ன பண்ணிக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.